இந்த ஐஸ் கேவுக்குள்ள ஒருத்தவரோட மெமோரியல் இருக்குன்னு சொன்னா நம்பவே முடியாது நம்மளால. இதுக்குள்ள ஒருத்தரோட அஸ்தி இருக்கு. அவரோட பேர் அலெக்சாண்டர் ஃபோன் மோர்க். அவர் தான் இந்த கேவே இங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. ஒரு ஓன் மாதிரி வச்சு அதுல வந்து அவரோட மெமோரியல் மாதிரி அங்க செட் பண்ணிருக்காங்க. இவ்ளோ ஃபெசிலிட்டிஸோட இருக்கும்போது இப்படி கேபிள் கார்ல வந்து ஹைக் பண்ண ரோடு நல்லா இருக்கும்போது வரதுக்கே நம்மளால முடியல, மூச்சு வாங்குது. பட் 90ஸ்ல அவர் இவ்ளோ பெரிய மவுண்டைன் ஏறி இங்க ஒரு சூப்பரான கேவ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. நீங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தா தெரியும். இது எவ்ளோ பெரிய ஹைக்கு, எவ்ளோ பெரிய மவுண்டைன் அப்படிங்கிறத. அவர் அப்ப கண்டுபிடிக்கல அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் வேர்ல்ட் இங்க இருக்கு அப்படிங்கிறதே நமக்கெல்லாம் தெரியாம போயிருக்கும். இந்த கிரேட் எக்ஸ்ப்ளோரரோட விஷயே வந்து அவரோட அஸ்திய கொண்டு வந்து அவர் கண்டுபிடிச்ச பிளேஸ்ல வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால தான் அத அங்க வச்சிருக்காங்க. நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயமா பார்த்து தெரிஞ்சுட்டு உள்ள நாங்க அதுக்கப்புறமா எங்களோட இத முடிச்சுட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சோம். அதுக்கு போயிட்டு வந்த பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சது, இவ்ளோ பெரிய மவுண்டெயின்ல அந்த மனுஷன் ஏர்லி 90ஸ்ல எப்படி வந்து ஏறி இங்க ஒரு கேவ் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் சொல்லியிருப்பாரு அப்படின்னு. அவரு கண்டுபிடிச்சு சொன்னதுனால தான் நம்ம இந்த காலத்துல இப்ப வந்து ஈஸியா, ஜாலியா கேபிள் கார்ல வந்து ஃபேமிலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போறோம் இந்த பிளேஸ.